தலைவரை தனித்து நின்று அவரை களம் காண்றதுக்கு விடாமல் சில துணை பொதுச் செயலாளர்கள் அவரை டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 பேரை நான் வேட்பாளர் நிற்கிறதுக்கு தகுதியானவங்களை நான் உருவாக்கி வச்சுருந்தேன் கடந்த 5 வருஷத்தில். அவங்க தலைவருக்காக உழைப்பையும் பணத்தையும் கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஒரு பயம், எல்லா மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர, நேற்று வந்தவங்க கூட பாதி கட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். தென் சென்னை வேட்பாளர் நான் தானே அறிவிச்சிருங்க, வட சென்னையில் இவர் தானே அறிவிங்க. தனிச்சுன்னு அறிவிச்சதுக்கப்புறம் நான் கூட்டணியில் போனால் நான் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி நானும் அசிங்கமாயிடும். நீங்கள் இளைஞர் அணி செயலாளர் பதவி கேட்டீங்க, அது கொடுக்கல, அதனால தான் ப்ரெஸ் மீட் கால் பண்ணிட்டீங்கன்றாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார்? கரெக்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும். கொடுக்காத காரணம் தடுத்த ஒரே ஆள். இது வரைக்கும் எத்தனை இளைஞரணி அவர் சேர்த்துருப்பார்னு கணக்கு சொல்லுங்கள். மாநில நிர்வாகி வளர முடியும், மாநில நிர்வாகி வளர்ந்தால் தான் தலைவர் வளர முடியுன்ற அடிப்படை நாலேஜ் கூட இல்லாத ஸோ நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க. அதில் முக்கியமாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கீங்க. அவர் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் இறங்கிட்டார் அப்படின்ற மாதிரி. அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன், என்ன பிரச்சனைன்றதை. இல்லை, தவறு. அதாவது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் மேலே நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. கடந்த அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலேருந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்த சட்டமன்றத்திலேருந்து தலைவர் தனித்து நிற்கணும், நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். நேற்று வந்தவங்களாம் நமக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாமே தனித்து நின்றுட்டாங்க. நம்ம தனித்து நின்று நம்மளுடைய ஓட்டு வங்கி எவ்வளோ, நம்மளுடைய படைபலம் எவ்வளோன்றதை காட்டணுன்றது தலைவர் உறுதியாக இருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால தான் ஆர்கே நகரில் சேவியர்ன்றவரை களம் இறக்குனாங்க. அதாவது தலைவரை தனித்து நின்று அவரை களம் காண்றதுக்கு விடாமல் சில துணை பொதுச் செயலாளர்கள் அவரை டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவர் சட்டமன்றத்தில் எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்லும் போதே எங்கள் மாவட்டம், நான் தென் சென்னை மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் கிச்சா ரமேஷ், எங்கள் மாவட்டத்திலேருந்து 40 பேர் நாங்கள் வேட்புமனு கொடுத்துருந்தோம். எங்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10 பேரை நான் வேட்பாளர் நிற்கிறதுக்கு தகுதியானவங்களை நான் உருவாக்கி வச்சுருந்தேன் கடந்த 5 வருஷத்தில். அவங்க தலைவருக்காக உழைப்பையும் பணத்தையும் கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்க. அதை டைவர்ட் பண்ணி கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை வாங்கி அதுலேயும் தோல்வி தழுவினார் தலைவர். அதிலே ரொம்ப அவர் அதிர்ச்சியாக. அதுக்கப்புறமும் தலைவர் நிலைப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, நான் தனித்து நிற்கணும், என்னோடய ஓட்டு வங்கி நான் பார்த்தே ஆகணும், வெற்றி தோல்வி மரணம் இது 3மே வீரனுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நான் தனித்து நிற்கணும்னு சொன்னனால நல்ல முடிவு எடுத்திருக்கார் தலைவர். தனித்து நின்னா தான் தலைவரோட பலம் தெரியும், தலைவரோட அற்புதங்கள் தெரியும் அப்படின்றதுனால அதுக்கு எல்லா வழியும் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு நாங்கள் எப்போ என்ன வேலை செய்யணுமோ அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். இது நாள் வரை. இப்போ கடந்த அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி நான் தலைமை நிர்வாகிகிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்கும்போது, இல்லை தலைவர் இன்னும் இந்த முடிவெடுக்கலை, என்ன முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்களுக்குள்ள ஒரு பயம். அப்போது தலைவரை தவறான பாதையில் அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த மாநில நிர்வாகிகள், முக்கியமாக அந்த சேவியர், வடச்சென்னையில் இருக்க சேவியர் எல்லா மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு தவிர, யாரையும் வளர விடுறது கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 10 வண்டியில் வந்தால் அது தலைவருக்கு தான் பெருமை, அப்படி வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி தலைவரை தேடி பல கட்சிகள் வந்திருக்கும். இன்றைக்கி தலைவரை தேடி கட்சிகள், மற்ற கட்சிகள் வரலன்றது கேட்கும்போது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு. தலைவருக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. இவர் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார்னு சொல்லி மத்திய மாவட்டத்தில் நாகப்பட்டினம் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தகுதியே இல்லாதவங்கள மாவட்ட செயலாளர் போடும்போது அந்த ஏரியாவில் நமக்கு மதிப்பே இல்லை. இது தலைவருக்கு எந்த அளவுக்கு தெரியும் எப்படின்லாம் தெரியாது. ஆனால் இவங்க சொன்னால் அந்த மாவட்ட செயலர் நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால் அதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. இந்த வாட்டியாவது தலைவர் தனித்து நிற்கணும், நாங்கள் எவ்வளோ போராடணும், அதுக்கான முயற்சிகள் இதுவரை நாள் வரை எதுவும் தெரியாமல் இருக்கனால நாங்கள் மொத்தமாக 5 மாவட்ட செயலருக்கு நாங்கள் விலகல் கடிதத்தை நாங்கள் ப்ரெஸ் மூலம் நமக்கு தெரிவித்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி நாங்கள் அறிவிக்கலை, கூட்டணி எந்த கட்சியோட வைக்கலன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஆனால் அப்படி அறிவிக்காத பட்சத்தில் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எப்படி கூட்டணி வைக்கிறாங்கன்ற முடிவோடு பேசுகிறீங்க? தனித்து நிற்கிறோம் அப்படின்னு நிலைப்பாடு இருந்துச்சுனாவே இந்நேரம் நம்ம வேட்பாளர் நேர்காணல் பண்ணியிருக்கணும், வேட்பு மனு வாங்கியிருக்கணும், களத்தில் இறங்கி மற்ற கட்சிகளாம் களத்தில் இறங்கி அவங்கவுங்க வாக்கு கேட்க போயிட்டாங்க.
வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் வேட்பாளர் அறிவிக்கிறது இல்லை. கடைசி தேதியெலாம் வரப்போகுது. இன்னும் 2-3 நாளில் வந்து கடைசி தேதியெலாம் நம்ம வேட்புமனு கொடுக்குறது கடைசி தேதியெலாம் வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம வேட்புமனு வாங்கி இதுக்கப்புறம் நம்ம வேட்பாளர் நிறுத்தி இதுலேயே நமக்கு பார்த்தா தெரியுது, நம்மளும் அரசியல்வாதி தானே. நான் பக்கா அரசியல்வாதி தான். நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தலைமை அலுவலகத்துக்கு எந்த ஒரு நிகழ்வும் நடக்காத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அதுதானே முடிவு பண்ண முடியும். அதாவது 5 தொகுதி நின்னாலும் தனித்து நிற்கிறது தான். அந்த 5 தொகுதிக்குமே இன்னும் வேட்பாளர்களை விட நம்ம தேர்ந்தெடுக்கலன்றது எனக்கு தெரியும். ஆனால் நட்பு வட்டாரங்கள் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து நிறைய நட்பு வட்டாரங்கள் ஏடிஎம்கே, டிஎம்கே, மற்ற கட்சியில் எல்லாம் நட்பு வட்டாரங்கள் இருக்கும்போது உங்கள் தலைவர் வந்து இன்னும் யாருக்கு கூட்டணி வச்சுருவார், அவர் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி தனித்து நிற்க மாட்டான்னு சொல்ல நான் தலைவர்கிட்ட கேட்குறேன். அவர் பாயிண்ட் ஆஃபில் கண்டிப்பாக தனித்து தான் நிற்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் தனித்து நிற்கிறதுக்கான எந்த ஆரம்பம் சூழ்நிலையும் இல்லை. நேற்று வந்தவங்க கூட பாதி கட்ட வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம அதுக்கான வேலைகளே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, அதுதான் என்ன காரணம்னு தெரியல. இந்த குறைகளை வந்து நீங்கள் தலைமையிட்டு எடுத்துகிட்டு போனீங்களா? இன்னும் ஏன் வேட்பாளர்களெலாம் நம்ம இன்னும் அறிவிக்கல அப்படின்ற விஷயத்த? அதான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைவரை நான் தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டேன். அதில் முக்கியமான மாநில நிர்வாகிகளை நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொல்கிறது தான், இன்னும் எதுவும் பேசலை. ஒருத்தவங்க வந்து கூட்டணியில் பேசுகிறாங்க, நமக்கு அந்த சீட்டு தரேன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் எதுவும் தரலை. திரும்ப நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு பேசுகிறோம், அவங்ககிட்ட வந்து பாசிட்டிவான எந்த ஆன்சரும் நம்மகிட்ட வரலை. அப்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கோம். அப்போ நான் சொன்னேன்னா, தனிச்சுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஏன் மற்றவங்கள வெயிட் பண்ணுறீங்க? தென்சென்னை வேட்பாளர் நான் தானே அறிவிச்சிருங்க, வட சென்னையில் இவர் தானே அறிவிங்க. சரி, அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிலைப்பாடு என்னன்றதை நம்ம பார்ப்போம், நேர்காணல் நடத்துவோம். நம்ம ஒரு வழியில் போயிட்டே இருப்போம். கூட்டணி வர்றவங்களோ பேசுகிறவங்களோ அது பேர் பேசிட்டோம். அப்போது தென்சென்னையில் நான் நிற்கும் போது என்னக்கா கூப்பிட்டு நேர்காணல் பண்ணியிருக்கணும். மற்ற கட்சியில் அண்ணன், தங்கச்சி, மாமா, மச்சனாக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு நேர்காணல் பண்ணி தானே வேட்பாளர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம தனிச்சுன்னு நீங்கள் அறிவிச்சாச்சு. தனிச்சுன்னு அறிவிச்சதுக்கப்புறம் நான் கூட்டணியில் போனால் நான் வந்து மற்ற கட்சிக்காரங்க மாதிரி நானும் வந்து அசிங்கமாயிடும் அப்படின்னு சொன்னதால அப்போது அதுக்கான வேலைகளை ஆரம்பம் கூட ஆகலை. ஒரு வேட்பு மனு வாங்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். அன்றைக்கி கூட அரசல் பரசலாக கூட யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து பெருசாக வேட்புமனு வாங்கலன்னு தான் அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்? மாநில நிர்வாகிகள் மெத்தனை போக்கு தான். இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, வேறு கட்சியோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் ஓப்பனாக கூட்டணி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பப்ளிக்கிட்ட அறிக்கை விட்டுருக்காங்க கட்சி சார்பாக. அப்போ ஒரு வேளை கூட்டணி பேரத்துக்கு இது பயன்படும் அப்படின்றதுக்காக பப்ளிக்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து அப்படின்னு பார்த்தா கூட லாஸ்ட்டு சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அப்படி தான் நடந்துச்சு. அப்பயும் நான் தலைவர்கிட்ட சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்கள் தனிச்சு நிற்கிறேன்னு சொன்ன அடுத்த போன சட்டமன்றத்தில் நின்றுந்தோம்னா இப்போ வரக்கூடிய சட்டமன்றத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். போன சட்டமன்றத்தில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிருந்தோன்னா இந்த வாட்டி பாஸ் மார்க் வாங்குறோமோ இல்லை ஃபெயில் மார்க் வருமோ நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கும்னு நான் இப்போ நாள் வரை சொல்கிறேன். அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி கூட்டணி பேச்சுகள் வந்து நடத்துகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். தலைவருக்கு தெரியாமல் நடத்துகிறாங்க. எப்படின்னா, மாநில நிர்வாகிக்கு ஒரு டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ அவங்களுக்கு அதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க, அவங்களுக்கு ஆளுங்க தெரியுது, அவங்கள கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு உங்கள் தலைவர் வர சொல்லுங்கள், நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லும்போது முக்கியமாக சேவியர் அதுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கார். அவர் வந்து இப்போ தலைவர் அறிவிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், தனித்து நிற்கிறோன்னு சொல்லி நான் ஒரு தென்சென்னையில் நிற்கிறேன்னு வச்சிங்களேன். அப்போது சேவியர் வந்து ஒரு வடச்சென்னையில் நிற்கிறாருன்னா, ரமேஷும் வேட்பாளர் நானும் வேட்பாளரா? இந்த ஈகோ கிளாஷ். ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அடிமட்ட தொண்டன் வளர்ந்தால் தான் மாநில நிர்வாகி வளர முடியும், மாநில நிர்வாகி வளர்ந்தால் தான் தலைவர் வளர முடியுன்ற அடிப்படை நாலேஜ் கூட இல்லாத ஒரு துணை பொதுச் செயலாளர் சேவியர். உங்கள் மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சில நிர்வாகிகளால் வைக்கப்படுறது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பதவி கேட்டீங்க, இளைஞர் அணி செயலாளர் பதவி கேட்டீங்க, அது கொடுக்கல, அதனால தான் ப்ரெஸ் மீட் கால் பண்ணிட்டீங்கன்றாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார்? கரெக்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும். அதாவது நான் வந்து இளைஞர் அணி கேட்டேன். நான் வந்து மாவட்ட துணையாக இருந்தேன். 4 வருஷத்தில் வந்து நான் தலைவர்கிட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி எனக்கு இளைஞரணி கொடுங்கன்னு கேட்டேன். நல்லா இந்த விஷயத்த நல்லா கேட்டுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞரணி போடப்பட்டார் போன பொதுக்குழுவில். இது வரைக்கும் எத்தனை இளைஞரணி அவர் சேர்த்துருப்பாருன்னு கணக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? எத்தனை இளைஞரணி கூட்டம் போட்டிருப்பாருன்னு அந்த கணக்கு எனக்கு சொல்லுங்கள். ஒரு இளைஞரணிக்கும் டிஷர்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். இது நாள் வரை ஒரு டிஷர்ட் கூட அவர் வாங்கி கொடுத்தல. 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இதே மாவட்டத்தில் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி 150 இளைஞரை என் மாவட்டத்தில் சேர்த்துருக்கு. அதுக்கான ப்ரூஃப் நான் காட்டுறேன், என்கிட்ட இருக்குது. 150 பேர் இளைஞரணியை தலைவர் முன்னிலையில் சேர்த்துருக்கேன். இது நாள் வரை இப்போ போட்டிருக்க அந்த இளைஞரணி எந்த வேலையும் செய்யலைன்ற ஒரே ஒரு ஆதங்கத்தினால நம்ம தலைவரை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் நான் இளைஞரணி கேட்டேன். இளைஞரணி கேட்கும்போது தலைவர் என்ன சொல்லியிருக்கலாம், கிச்சா இப்போ இருக்க இளைஞர் நல்லா தானே வேலை செய்கிறாரு, நீங்கள் ஏன் கேட்குறீங்க?
உங்களுக்கு நான் எப்போ தரணும் அப்போ தருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதம் பொறுத்து 4 மாதம் பொறுத்து கண்டிப்பாக தரேன், இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொதுக்குள்ளே தரேன்னு சொன்னாங்க. பொதுக்குள்ள தலைவர் என்ன கடைசியை பார்த்து கூட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் யார் போடுறதுன்னு கேட்டாங்க. உங்கள் மாவட்டத்தில் ஒரு ஆள் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னேன். என் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகி ஆலோசனை கேட்டு ஒருத்தரை நான் நிறுத்தி தலைவர்கிட்ட போய் காமிக்கிறேன், இவர் தான், இவரை நீங்கள் மாவட்ட செயலாக போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு எங்கள் மாவட்டத்தில் எல்லாமே சொல்கிறாங்கன்னு அதையும் காட்டுறேன். அப்போது 99% எனக்கு இளைஞனி கொடுக்க ரெடியானதுக்கப்புறம் கொடுக்காத காரணம் தடுத்த ஒரே ஆள் சேவியர் தான். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது சம்மந்தப்பட்ட இளைஞரணியெல்லாம் நான் பேசுகிறேன், என்கிட்ட நட்பு ரீதியாக எல்லாம் பேசும்போது உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், நீங்கள் கூட இப்போ கூட இல்லை, நல்லா பப்ளிசிட்டி பண்ணுங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட கேளுங்க, இளைஞரணி கிச்சா ரமேஷ் கொடுத்தா கட்சி சிறப்பாக இருக்குமா இருக்காதா, இது ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.